நீசனாயில் வாங்கலையோ நீசனாயில். எனக்கு நீசனாயிலா? அதானே நாத்து என்ன சொல்றா? நீசனாயில் வாங்கலையோ நீசனாயில். நீசன்னு தான் சொல்லுதான். ஆயில் ஊத்திட்டு வரா. என்ன ஆயிலோ? முன்னாடி ஒருத்தி பியாய் மாதிரி வரல என்ன, அதை வச்சு தெரியலையாமோ என்ன ஆயில் ஊத்திட்டு வரான்னு. அப்ப முடி வளர்றது என்னன்னு சொல்லு. ஆமாக்கா, முடி ரொம்ப இருந்தாலும் நல்லா இல்லனே. அவ பியாய் மாதிரில இருக்கா. அத பின்னி போட்டா நல்லா இருப்பாக்கா. பாக்க அழகா தானே இருக்கா. உனக்கு அவ மூஞ்சி தெரியுதாங்க? ஏதோ செடியோன்னு தெரியுதுல, நல்லதானே இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலும் பத்மா என்ன முடி வளர்த்திருக்கா பாரு. பொய்யா இருக்குங்கா. பொய்யன்னு சொல்றா பாரு. நிறைய முடி இருக்கு. நல்ல முடி மாதிரி தான் தெரியுது. நல்ல முடி நல்ல முடின்னு இருக்காங்க. பொய்யா டோப்ப வச்சுட்டு வரலா இருக்கும். அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீசனாயில் வாங்கலையோ நீசனாயில். வாங்கலையோ வாங்கலையோ நான் சொல்றது இனி குட்ட வரலக்கா இருக்கு. எனக்கு வேற முடி கழிஞ்சு தொலைத்து பாத்துக்க. அப்ப போய் வாங்கு. வாங்க நீ எல்லாரும் போய் பாப்போம். அது உண்மையா பொய்யானே பாப்போம்னு சொல்லாத நாத்து. வாங்குவோன்னு சொல்லு. எப்படி நீ உண்மையான தெரியாம வாங்க முடியும்? போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போவோம். என்ன சொல்றதான்னு கேப்போம். சரி பெரிய பொண்ணு. நீ இப்படி முன்னாடி வந்து நிக்கியே, நாங்க எப்படி வருவோம்? சும்மா என் தலைமுடியில ஏறி நின்னுங்கக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வலிக்காது? வலிச்சாலும் என்னக்க பண்ண? நெடுவே எல்லாரும் வச்சுட்டு தான் வராங்க. இப்ப பாருங்க டயர்ல சுத்தி தான் கிடக்கு. என்ன செய்ய முடியும் என்னால? எத்தனை நேரம் கையில சுத்திட்டாலே. அதான்க்கா கழுத்தை இழுத்து போட்டுமேனு விட்டுட்டேன். சரி கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னு என் கூட்டாளிங்க எல்லாம் வரட்டும். சரிக்கா. என்னம்மா பொண்ணு, இதை எத்தனை நாள் வளர்த்துட்டு இருக்கியோ? நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். முடி இருக்க நீளத்தை பார்த்தா எப்படியும் 10-15 வருஷமா வளர்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கேன். என்ன சிரிக்கியே? அக்கா இல்ல நீசனாயிலோட மகிமை. நான் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டேன். நீங்களே நாளா சண்டை கேக்கியே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீசனாயில். அதுதான் உங்களை அப்படி பேச வைக்கி. நான் பேச வரும்போது நீசனாயில் குடிக்கவே இல்லையே. ஐயோ அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க முழுசா கேட்காம பேசுறீங்களே. சரி சொல்லுங்க. இந்த புள்ளி முடி வளர்த்திருக்காளே, இது எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க? எப்படி 10-15 வருஷமா வளர்த்துட்டு இருப்பான்னு நினைக்கேன். அதாக்கா இல்ல. பிறகு ஒரு வருஷமா தான் வளர்த்துட்டு இருக்காளோ? அதுவும் இல்லக்கா. 10 மாசமா வளர்த்துட்டு இருக்காளோ? அதுவும் இல்லக்கா. 1 மாசமா தான் வளர்த்துட்டு இருக்காளோ? அதுவும் இல்லக்கா. விட்ட 10 நாளில இந்த முடியெல்லாம் வளர்ந்துட்டுன்னு சொல்வியே போல. அதுவும் இல்லக்கா. இந்த பொண்ணு நீசனாயில் தேய்ச்சி 5 நாள் தான் ஆகுது. அதுக்கு 5 நாளையில தான் இவ்வளவு முடி வளர்ந்துருக்கு. போய் சொல்லுங்க. ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் போய் சொல்லாதீங்க. என்னக்கா இவ்வளவு சொல்றது நீங்க நம்ப மாட்டேங்கியே. எப்படி நம்ப முடியும்? 5 நாளையில வளர்ந்துட்டுன்னு சொன்னா நம்ப முடியுமா? யாரால நம்ப முடியும்? நாங்க என்ன காது குத்தாம அலையுதோமா? ஏக்கா நீங்க எப்படிதான் பேசுவீங்க? கடைக்கு போனா ஒரு கேள்வி கூட கேட்காம அவன் என்ன ரேட் சொல்றதோ அது கொடுத்து நீங்க வாங்கிட்டு வருவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. வீட்டு முன்னாடி வந்து வியாபாரம் பண்றோம். நீங்க எங்களே நம்ப மாட்டீங்க. நீங்க நம்பணும் தானே. நீசனாயில் தேய்ச்சி முடி வளர்ந்த பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். அவ ஏற்கனவே முடி வளர்ந்தவளா இருப்பா. அவளே கூட்டிட்டு வந்திருப்பியலா இருக்கும். அப்படி இல்ல இல்லக்கா. நான் சொல்றது ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க? டோப்பா வச்சிருப்பாளா இருக்கும். நீங்க வேணா போய் இழுத்து பாருங்கக்கா. ஒரிஜினல் முடிதான். அதையே நான் செய்ய போறேன். 5 நாளையில முடி வளர்ந்துருக்குன்னு சொல்றதெல்லாம் ஓவரா இருக்கு. டூ மச்சா இருக்கு. கண்டிப்பா 5 நாளையில முடி வளர்ந்துக்கே வளர்ந்துருக்காது. எங்களை ஏமாத்துறீங்க. வந்து இல்லையே பேருங்க. என்னக்கா இப்படி பேசுறீங்க? உண்மையை சொன்னாலும் இப்படி சொல்றீங்க. நான் இப்ப என்னக்கா செய்யணும்? நாங்க யாரும் பக்கம் வந்து பாத்துக்கோங்க. இங்க வந்த வழியால போக சொல்லாதீங்க. நம்பிக்கை இருந்தா வாங்குங்க. இல்லன்னா வழியை விடுங்க. நாங்க போய்கிட்டே இருக்கோம். அது எப்படி எங்களை தடிதான் போனோம்? என்னக்கா வம்பு பண்ற மாதிரியே இருக்கு. உண்மை என்னன்னு தெரியாம இந்த ஏமாத்துற வியாபாரியால நாங்க ஊருக்குள்ள விட மாட்டோம். எத்தனையோ பேர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்கக்கா. ஆனா நாங்க அப்படி கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி இந்த என்ன தேய்ச்சி முடி வளர்ந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு முடிய பாருங்க. அந்த அண்ணனுக்கு முடிய பாருங்க. எல்லாருக்குமே நீசனாயில் தேய்ச்சதுக்கு அப்புறம் வளர்ந்த முடிதான். இப்படி கத்தையா வளர்ந்துருக்கு பாருங்க. நீங்க நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. என் கையை பாருங்கக்கா. என்னது கையில தாடி வளர்ந்துருக்கு? கையில தாடி இல்லக்கா. தெரியாம நீசனாயில் தேய்க்கும் போது கையில போட்டுட்டு பாத்துக்கோங்க. இந்த ஆயில எப்பவுமே உரப்பட்டு தான் தேய்க்கணும். ஆனா நான் கையால தேய்ச்சிட்டு பாத்துக்கோங்க. அதனாலதான் இப்படி முடி வளர்ந்துருக்கு. காலையில தான் வெட்டி விட்டேன். இவ்வளவு தூரம் வரதுக்குள்ள இவ்வளவு முடி வளர்ந்துட்டு. யார்கிட்ட ஏமாத்துறீங்க? என்னக்கா போட்டு பேசுறீங்க? நான் ஏன் ஏமாத்த போறேன்? உரப்பட்டு தேய்க்கணும்னு சொன்னதே நீங்க தான். பிறகு உரப்படாம தேய்ச்சிங்க. கேள்வி சரியான கேள்விதான். ஆரம்பத்துல நான் உரப்படாம தேய்ச்சிட்டேன் பாத்துக்கோங்க. அப்போ வளர்ந்து முடிதாக்கா. விட்டு விட்டு வளர்ந்துட்டே இருக்கு. இப்ப நான் உரப்பட்டு தான் தேய்க்கேன்.
உரம் போட்டிருக்கும் போதே நம்ம பார்க்கலாம் பாத்துக்கோங்க. அப்படியே ஒரு நேரத்துக்கு 2 சென்டிமீட்டர் வளரும். அப்புறம் ஒரு நாளைக்கு 2 அடி வளரும். என்ன சொல்றீங்க? ஆமாக்கா, அதனால தானே 5 நாளையில இவ்வளவு முடி வளர்ந்துருக்கு இந்த பிள்ளைக்கு. எனக்கு முடி கழியுது. இது வாங்கி தேங்கிக்கா. பரங்கி மலையில இருந்து 55 வகையான மூலிகைகளால செஞ்சது. பரங்கி மலையில இருந்து எடுத்துட்டு வந்ததுனாலயும் என்னமோ முடியல அப்படி பரங்கி தலை மாதிரி வளரும். நீங்களே ஏக்கா என் கையை பார்த்துட்டு இருக்கியே. இல்ல, ஒரு நேரத்துக்கு இவ்வளவு முடி வளரும்னு சொன்னீங்களே, அதான் வளரதான் பார்த்துட்டே இருக்கும். வளரவே இல்ல. அது அடிவேர்ல இருந்து வளரும்க்கா. உள்ள நரம்பு வழியா தான் வரும். வளரதான் செய்யுது. உங்களுக்கு தான் தெரியல. நான் காமிச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கைய முடி வச்சானோ கத்தையா வளர்ந்து நான் நடக்கும்போது காலைல சுத்தம். கையில இப்படி முடி வளர்ந்துருக்கே, சோறு எப்படி சாப்பிடுவியே? நுட்டங்கையில அக்கா வளர்ந்துருக்கு, சோத்தங்கையில வளரலையே. அப்ப என்ன எடுத்து தைக்கும் போது நொட்டங்கையிலே தைச்சுவே? ஆமாக்கா, சோத்தங்கையில பாட்டில பிடிச்சிருந்தா பாத்துக்கோங்க. நுட்டங்கையில ஊத்துனே, தலையில தைக்கிறதுக்குள்ள தலையில வளர வேண்டிய முடி தையில வந்துட்டு. இப்படி பொம்பளை முடி மாதிரி என் கையில வளர்ந்தா நான் என்னக்கா பண்ணுவேன்? அதான் வரும்போதுலாம் வெட்டி வெட்டி விட்டா பாத்துக்கோங்க. பிறகு இப்படி வளர்ந்து நிக்குது. இந்த அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டவள தாடி வளர்ந்த மாதிரி இருக்குன்னு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இனிமே நான் கையை தான் வெட்டி போடணும். முடிதான் வெட்டி விட்டு வளருது, கை வளராதுல. என்ன கைக்கு எப்படி சொல்றாவே? அதான பத்மா வேங்குமா? வேங்குக்கா, வெள்ளை முடியல கருப்பாயிரும். அப்ப செம்பட்ட முடி அதுவும் கருப்பாயிரும்க்கா. நல்ல அடர்த்தியா வளரும். நீங்க இருக்க உயரத்துக்குலாம் 2 காலையும் தாண்டும். அப்படிதான் முடி வளரும். வேற உங்க புருஷன் உங்க பிறத்தலை தான் அலைவாவே. ஏன் சொல்லியே? முடி தூக்குறதுக்கு ஆள் வேணும்லக்கா, அதான் தூக்கிக்கிட்டே அலைவாவே. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தானக்கா இருக்கும். ஒவ்வொருத்தங்க புருஷனை கைக்குள்ள போடுறதுக்கு வழி தெரியாம இருக்காங்க. எங்க கிட்ட இருக்க நீசா நாயில தேய்ச்சா போதும். வேற பொண்டாட்டி காலடியில புருஷன் சுத்தி கிடப்போவே, முடியனால பிடிச்சிட்டு அலைய மாட்டாவே. அது ஒரு வேலையாயிரும் பாத்துக்கோங்க. சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. அந்த நீச நாயில நாங்க பாக்கலாமா? ஆமா பாக்கலாமே. என்ன குறுக்கேன்? இது என்னது? தேன் போட்டல மாதிரி இருக்கு. பாக்க அப்படிதான் தெரியும். இதான் நீசநாயில். இது ரொம்ப தேவைப்படாது உங்களுக்கு. ஒரு சொட்டு தேய்ச்சாலே போதுமே. உங்க கண் பார்வையில பாக்குறதுக்கு இது சின்ன பாட்டல் தான். ஆனா இதுல என்னென்ன அடங்கிருக்கு தெரியுமா? 55 மூலிகை இருக்கு. 55 மூலிகையா? என்னதோ? அஸ்வகந்தா, அதிமதுரம், இஞ்சி, ஏலக்காய், வெங்காயம், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, துளசி, செம்பருத்தி, வெந்தயம், வெத்தலை, பாக்கு, கருஞ்சீரகம், கொத்தமல்லி, கொய்ய இலை, மருதணி, பூண்டு, சுக்கு, மிளகு, திப்புளி, வால் மிளகு, நறுக்குமலம், சார்னவேறு, புளியங்கொட்டை, கொடுக்காப்புளி, அரளி விதை. சுண்ணாம்பு சொல்லல? அதுவும் நாக்கா இருக்கு. அதெல்லாம் சேர்த்ததுன்னா அந்த பக்குவம் வரும். சொல்ல முடியாது பாத்துக்கோங்க, அவ்வளவு மூலிகை இருக்கு. நான் சொன்னது பாதிதான். மீதி இந்த பாட்டிலுக்கு பின்னாடி எழுதி இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. பாட்டில் இவ்வளவு பெருசா இருக்கே, இது போட்டு எடுத்து இப்படி நாங்க படிக்க? அதுக்காக உங்களுக்கு ஒரு கண்ணாடி மகன் நான் ஃப்ரீயா கொடுக்க முடியும். பாட்டிலே நான் பாதி விலையில தான் கொடுக்கேன். எவ்வளவு? 800 தான்க்கா. 800? இதுல 800 தானே சொல்றீங்க? இத்தனோண்டு பாட்டில் 800 ரூபாவா? அபத்தமாலா இருக்கு, அபண்டமாலா இருக்கு. அக்கா, பாட்டில பாக்காதீங்கக்கா. அதுல இருந்து எண்ணெய் பாருங்க. ஒரு சொட்டு தேய்ச்சாலே போதுமே. முடி அப்படிதான் வளரும், கத்தையா வளரும், கருப்பா வளரும், வரைக்கும் மாதிரி வளரும். உங்க பின்னாடி உங்க புருஷன் முடிய தூக்கிக்கிட்டு தான் அலைவாவே. இதுக்கு மேல வேற என்னக்கா வேணும்? புருஷனை கைக்குள்ள போட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பிடிச்சது என்னது? பொம்பளையோட முடிதான். அதுக்கு தாங்க நாங்க தயார் பண்ணோம். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சொட்டிய கையில ஊத்துங்க. இந்த பாட்டில உடச்சிட்டோம்னா நீங்க வாங்கினக்கா ஆகணும். நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி 1000 கேள்வி கேட்கிய. இத்தனோண்டு பாட்டிலுக்கு 800 ரூபாய் கொடுக்கவான்னு. ஒரு சொட்டு ஊத்துனதுக்கு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அது எப்படி நாங்க சொல்லுவோம்? குடுங்க பாப்போம். இல்லக்கா, அப்படிலாம் என்னால கொடுக்க முடியாது. காசு வச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்ல. அப்ப உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்ல? நாங்க தினமும் வருவோம்க்கா. நாங்க எப்படி நம்புறது? நாங்க இன்னைக்கு தானே பாக்குறோம். அன்னைக்கு வந்தேன்க்கா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தினமும் சொன்னீங்க. அன்னைக்குன்னு சொல்லியே இப்போ என் தங்கச்சி பிள்ளைக்கு காது குத்து பாத்துக்கோங்க. அதான் அங்க பார்த்து போயிட்டேன். அதனால நேத்து வரல. ஆனா அன்னைக்கு வந்திருந்தேன். அப்ப என் கையில ஊத்த மாட்டீங்க. வாங்குவீங்கன்னா சொல்லுங்க, நான் ஊத்துறேன். உடச்சதுக்கு அப்புறம் யாருக்கா வாங்குவோம்? அதுக்குதான் சொல்றேன். எனக்கு நம்பிக்கை வரலையே. அப்ப விடுங்கக்கா, வழி விடுங்க. நாங்க போட்டும். நாங்க நம்பணுங்கிறதுக்காக முடி வளர்ந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தியல, அதை பார்த்துமே நான் நம்பல. அப்ப நான் நம்புறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும்?
இந்த ஒரு சொட்டு ஊத்த முடியாதுன்னா உங்களால இவ்வளவு நேரம் நீங்க புளிவிட்டு தானே இருந்தீங்க. எங்க பெரிய பொண்ணு கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நல்ல வேளை அவ கேள்வி கேட்டா, இல்லனா நாங்க எல்லாரும் ஏமாந்திருப்போம். ஏன் இவ்வளவு போய் சொல்லியே? நம்மளபடி எதுவுமே பேச மாட்டியலா? எங்க கண்ணு திறந்த கடவுளவா? இப்போ வந்து புரிஞ்சுட்டாக்கா இவங்களை ஏமாத்துக்காரங்கன்னு? புரிஞ்சுது பெரிய பொண்ணு. என்ன ரூபாவும்ல இத்தினோண்டு போட்டலே பாத்தியால எவ்வளவு போய் சொல்லிருக்காவ இவ்வளவு நேரம். நான் பொய்யெல்லாம் சொல்லலக்கா, நம்புங்க. முடியாது முடியாது, நம்ப முடியாது. ஏ வேங்க எல்லாரும் நல்ல என்னதான் வேங்க. யாரு புதுசா ஊருக்குள்ள? இவர்தான் அவனை கூட்டிட்டு வந்ததா? இந்த பாரு, நான் யாரும் தெரியலையானு. யாரு? நான் உன் அத்தை பிச்சம்மா. ஏது பிச்சம்மா அத்தையா? ஆமா நான் தான். ஏ கேள்வி உனக்கு முடி இருக்காதே. இவன் தான் 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஊத்திட்டு வந்தான். நான் வாங்கி கேட்டது தான் இப்படி வந்திருக்கு. என்ன சொல்ற கிழவி? முட்டையா இருந்த முடி வச்சிருக்க, அதுவும் கத்தையா பறக்கி தலை மாதிரி வளர்ந்துருக்கு. எல்லாம் இந்த ஆயிலோட மகிமை தான். நான் குடிக்க நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ அது புரியுதா? புரியுதா நாச்சி? வாங்குதியலா இல்ல வலியுறுத்தியலா? வாங்குறோம். ஒண்ணு மட்டும் வாங்க பெரிய பொண்ணு, எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுவோம். எல்லாரும் வாங்க, நல்லா இருக்கு அப்படி சொல்லியோ. அதுதான் ஒரு சுடி தேய்ச்சா போதும்னு சொன்னாவளே, அப்ப அது போதுமே. அதுல இருக்கதே 10 சுடி தான் இருக்கும். ஒரு பாட்டில் காணுமா? 6 பாட்டில் வாங்க. அது சொல்லுதும் சரிதானக்கா, கட்டுப்படி ஆகணும்ல நமக்கும். ஒரு சொட்டோட ரேட்டு 100 ரூபாய். இதுல மொத்தம் 20 சொட்டு இருக்கு. அப்படியே நான் லாஸ்ல தான் தரேன். எல்லாம் உங்களுக்காக. இதை வாங்கி தேய்ச்சு பாருங்க, அதுக்கப்புறம் என்ன தேடுவிய. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப வாங்குக்கா. சரியா நாச்சி, வாங்குறோம். ஒண்ணு மட்டும் போதுமா இல்ல எப்படி? ஆளுக்கு ஒரு பாட்டில் தாங்க. சரிக்கா, சந்தோஷம்.